எடுத்துரும். அவரை தொடர்ந்து வள்ளுவனின் வாசுகிக்கு உயிர் உடல் கொடுத்து சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய கதாநாயகி தனலட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உரைய ஒரு குரலோட ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்ம வாழ்க்கையில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இடையில நிறைய துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை கண்டு நம்ம துன்பப்படக்கூடாது. அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமாக தான் இந்த படத்தை பார்க்குறேன். திருக்குறள் இது என்னுடைய முதல் படம். என்னோட கெரியர்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எல்லாருக்கும் வாசிகையை பிடிக்கும் நம்புறேன். என்ன வாசிகையா தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏசி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள், அவர் எழுதிய எழுத்துக்கு அதில் நானும் உயிர் கொடுத்துருக்கேன். நானும் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசைஞானி இளையராஜா சார் அவர்கள், சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்ல என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது. இட் வாஸ் a dream come true moment. Thank you so much for giving me Mullai Vasam song. It is very close to my heart. Thank you so much for this wonderful opportunity. And cameraman sir பத்தி சொல்லி ஆகணும். என்ன மட்டும் இல்லை, எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ எட்வின் சஹாய் சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டிரெக்டர், ஆர்ட் டிரெக்டர், காஸ்டியூம் டிசைனர், கேமராமேன் டீம், லைட்டிங் டீம், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், த ஹோல் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூக்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஃபிலிம்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி.